நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, திடீரென பாதை மாறப்போகிறது. ஆமாங்க, உங்க வாழ்க்கை திடீரென மாறப்போகுது. காரணம் பஞ்சம சனியாலும் பாக்கிய குருவாலும் இந்த ரெண்டு கிரகத்தினுடைய தொடர்பாலும் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் மற்றும் உங்களுடைய கர்மான்னு சொல்லக்கூடிய வேலை தொழிலில் இந்த விதமான மாற்றம் நிச்சயம் நடைபெறும். இந்த ரெண்டு கிரகத்தான். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்கள் மற்றும் சனி வக்ர பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க. மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைச்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படிதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம் நடைபெற போகுது. அது நல்ல விதமா நடைபெற போகுது உங்களுக்கு. அதுதான் நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆமாங்க, அதுக்கு காரணம் குரு மற்றும் சனிவனுடைய சேர்க்கை தொடர்புன்னு சொல்லலாம். நல்லவன் கூட சேர்ந்தா நல்லது நடக்கும், கெட்டவன் கூட சேர்ந்தா கெட்டதுதான் நடக்கும். ஆனா ஒரு கெட்டவன் நல்லவன் கூட சேர்ந்தா நல்லதுதான் நடக்கும். அப்படி அசுப கிரகமான சனி பகவான் கெடுபலனை கடுமையா கொடுக்கக்கூடியவர், தண்டனை பனிஷ்மெண்ட் அதிகமா கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். உங்களுடைய விருச்சிகத்திற்கு 5ஆம் வீடான மீன ராசியில இருக்கிறாரு. அவர் வக்ரமாக இருந்தார். நவம்பர் 28 வக்ர நிவர்த்தி அடைய போறார். சரிங்களா? இதற்கு அடுத்தபடியா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய விருச்சிகத்திற்கு 8ஆம் வீடான மிதுனத்திலிருந்து அதிசாரமா பயிற்சி அடைஞ்சு கடகத்துல போய் உச்சம் அடைஞ்சிட்டார். அப்போ குரு பகவான் முழு பலம் பெற்றிருக்கிறார். குருவான் முழு சுபகிரகம், சனிபான் ஒரு அசுப கிரகம். அப்போ இந்த குருவனுடைய 9ஆம் பார்வை அந்த சனிபானுக்கு மீன ராசியின் மீது பதிகிறது. அப்போ சனிபானு குரு பார்க்கறதுனாலையும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனாலையும் இனி சனி பகவானால் கெடுபலனை குறைத்துக் கொள்ளத்தான் முடியும். அப்போ நல்ல பலனைத்தான் செய்ய முடியும். எந்தெந்த விஷயத்துல சனிவான் பிரச்சனைகளை கொடுத்தாரோ அந்த விஷயத்துலலாம் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்குண்டான வழியை கொடுத்தாகணும். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு காரணம் குருவனுடைய பார்வை. அந்த குருவனுடைய 5ஆம் பார்வை உங்க விருச்சிக ராசியின் மீதும் விழுது. அப்போ நிச்சயமா அது பாக்கிய குருவாக இருக்கிறார். அப்போ பஞ்சம சனி பாக்கிய குரு. அப்போ விதிக்காரகன் 5இல், சுபகிரகம் 9இல். ஸோ இதை விட ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு வருமானம் வராது. நிச்சயமா அதிர்ஷ்ட சனி சொல்லுவோம், அந்த 5ஆம் வீட்டு சனி. அப்போ வேலை முதல் விவாகம் வரை, அதாவது கல்யாண வாழ்க்கை வர ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்தியை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்க போறாரு இந்த சனி மற்றும் குருவனுடைய சேர்க்கை. விருச்சிக ராசியான உங்களுக்கு உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையை சந்திக்க போறீங்க. திடீர் திருமணம் நிச்சயிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல திடீரென புத்திர பாக்கியம். போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, எடுக்காத மருந்துகள் இல்லை, ஆனா எதுவுமே பலன் கொடுக்காதவங்களுக்கு இந்த குரு சனி சேர்க்கை காலகட்டத்துல திடீரென புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே போலதான் வாழ்க்கை துணை. நீங்க ஏற்கனவே பார்த்த ஒரு வரன், ஏற்கனவே விரும்பிய ஒரு வரன், ஏற்கனவே உங்க கிட்டத்துல அறிமுகமான உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையை இப்போ உறுதிப்படுத்துவீங்க. ஸோ இவங்க தானே இது நாள் வரைக்கும் நம்ம தெரியாம அலைஞ்சிட்டு இருந்தோமே அப்படின்ற மாதிரி உங்க வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கக்கூடிய, முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். திருமணம் நடக்கும். அடுத்தபடியா வேலை. ஏன்னா சனிவான் வேலைக்கும் காரக கிரகம். விருச்சிக ராசியில பிறந்தவங்க நிச்சயமா அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க. அரசு வேலைக்கு உண்டான ஆசை, என்ன முயற்சி உங்களோட கண்டிப்பா இருக்கும். அதுல குறிப்பிட்டு நீதித்துறை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், டீச்சிங் லைன், மருத்துவத்துறை, இந்த 4 துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அந்த 4 துறையில முயற்சி பண்றவங்களுக்கு அந்த துறையில் வேலை உறுதியான முறையில் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தபடியா பிரைவேட்ல, தனியார் நிறுவனத்துல நான் ஐடில வேலை பார்க்குறேங்க, நான் அந்த வெளிநாடு போகணும்னு நான் முயற்சி பண்றேங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஏன்னா சனிவான் அமர்ந்திருக்கக்கூடிய மீன ராசியும் ஒரு நீர் ராசி, குருவான் அதிசாரம் உச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய கடகராசி ஒரு நீர் ராசி, விருச்சகம் ஒரு நீர் ராசி. அப்போ கடல் கடந்து போகக்கூடிய ஒரு யோக வாய்ப்பை இந்த குருசனி சேர்க்கை தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்களே நினைச்சு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க எனக்கு இப்படி ஒரு சான்சஸ் கிடைக்கும் வாழ்க்கையில அப்படின்னு. அப்படி வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, அல்லது மிகப்பெரிய ஒரு கம்பெனியில ஒரு வேலை வாய்ப்பு, அல்லது அரசு வேலை போன்ற கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? மேலும் இந்த குருவான் 9ல் இருக்கிறார். அப்போ ஓடிப்போனவருக்கு 9ல் குருன்னு சொல்லுவோம், 5ல் சனிவானவர் இருக்கிறார். அப்போ ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைகள், உங்களுடைய தன்மானத்திற்கு, கௌரவத்திற்கு வந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை குருவால் காப்பாற்றப்படும். உங்க மேல யாராவது பழி போட்டிருக்காங்க, உங்க மேல ஏதாவது வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க, உங்ககிட்ட ஏதாவது ஒரு குறைய சொல்லி இருக்கிறாங்கன்னா, இதை 3ஐயும், குறையும் பழியும் அந்த வம்பு வழக்கு பிரச்சனையும் தீரப்போகுது இந்த குரு பகவானால். அதை அடிச்சு தும்சம் பண்ணி உங்களை யாருன்றதை நிரூபிக்க போறாரு.
உங்களுடைய பெயர் புகழ் தலை தூக்கப் போகிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்க போகுது. உயர்ந்த ஒரு அந்தஸ்துல பதவியில நீங்க அமர போறீங்க. மிக முக்கியமா ஒரு கம்பெனியை நிர்வகிக்கக்கூடிய தன்மை, முக்கியமான ஒரு பொறுப்புல, சமூக சேவை தொண்டு நிறுவனங்கள்ல முக்கியமான ஒரு பொறுப்புல பதவியில நீங்க அமர போறீங்க. அந்த வாய்ப்பு கண்டிப்பா நம்மள கிடைக்கும். ஓகேங்களா? இது போக நிச்சயம் இந்த குரு சனி சேர்க்கை, அதுவும் சனி பகவானத்தை குரு பார்க்கிறாரு, குருவை சனி பார்க்கல. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பிள்ளைகளால் ஒரு நிம்மதி இருக்கும். உங்க பிள்ளைகளுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கு, மருத்துவ செலவு அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், அல்லது பிள்ளைகள் நினைச்ச ஒரு கவலையா இருக்கு, பிள்ளைகள் இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டாங்க, சீக்கிரட்டா அவங்க பண்ணிட்டாங்க, பிள்ளைகள் செய்த மறைமுக தவறுகள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு அவமானமா ஆயிப்போச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும். பிள்ளைகளோட உடல்நிலை சரியாகும். பிள்ளைகளுக்கு போன தவறான பாதையிலிருந்து அவங்கள திருத்த முடியும், மாத்திக்க முடியும். சரிங்களா? ஸோ உங்களுடைய சொல் பேச்சை கேட்பார்கள். இதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? இது போக தெய்வ வழிபாடு, கண்டிப்பா உங்களை எதிர்த்து மற்றவங்க பண்ண மாந்திரிக தாந்திரிக விஷயங்கள், இந்த ஏவல் பில்லி சூனியம் செய்வினை வசியம் சம்பந்தமான பிரச்சனையில நீங்க கொஞ்சம் சிக்கிட்டு இருந்தாலோ, இல்லை அது சம்பந்தமான பிரச்சனை உங்க வீட்டில் இருந்தாலோ, குருவினுடைய பார்வை கிடைப்பதால் அது நீங்குது. இனிமே நல்ல ஒரு சக்தி தான் உங்க கூட வந்து சேரப்போகுது. அது எந்த மாற்று கருத்து இல்லை. தெய்வம் உங்க வீட்டுக்குள்ள நுழைய போகுது. அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ தெய்வம் வந்து நிற்கும் போது கெட்டது தன்னை போல விலகிவிடும். ஸோ அதுக்கு வாய்ப்பு இங்கே உண்டு. ஓகேங்களா? ஸோ இது போக நிச்சயமா இந்த சனி பகவான் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை, வருமானத்தை நிரந்தரமாக்கி கொடுக்க போறார். நிரந்தரமான ஒரு வேலை உங்களுக்கு அமையப்போகுது. நீங்க பார்க்கக்கூடிய இடத்துல அது நிரந்தரமான பெர்மனண்டான ஒரு போஸ்ட் உங்களுக்கு அமையப்போகுது. மேலும் குருவான் 9 இருக்கிறதுனால அது கௌரவத்தோடு உங்களுக்கு அமைய போகுதுங்க. சரிங்களா? ஸோ 2 விஷயங்கள், வேலை நிச்சயம் உண்டு, விவாகம் கண்டிப்பா உண்டு. ஓகேங்களா? இந்த 2லயும் வருமானம் உண்டுங்க. உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு உத்தியோகம் தொழில் அமையறதும், உங்களுடைய தாய் தந்தையர் பார்த்து வைத்த வேலை தொழில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும், உங்களை விட ஒரு அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க அந்த பதவி வாய்ப்பை உங்களுக்கு விட்டு கொடுத்து போறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதே போலதான் வாழ்க்கை துணை விஷயத்துல நிச்சயமா உங்களுக்காக சில காரியங்கள் விட்டு கொடுப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை. உங்களுடைய பிள்ளைகள் வழியில் ஒரு நன்மைகள் உங்களுக்கு கட்டாயம் நடைபெறும். ஸோ ஆக மொத்தம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத திருப்பு முனை உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகுது. இதுவரை நீங்க எந்த வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்களோ இனிமே டோட்டலா உங்களுடைய வாழ்க்கை தலையில போகுது. இனி வேறு பாதையில் நீங்கள் பயணிக்க போகிறீர்கள். வேறு ஒரு உறவுகளோடு, வேறு ஒரு தொழிலோடு, வேறு ஒரு வேலையோடு, வேற ஒரு பதவி அதிகாரத்தோடு பயணிக்க போறீங்க. அப்படி ஒரு மாற்றத்தை இந்த குரு சனி ஏற்படுத்தி கொடுக்குது. இது ஒரு பொன்னான ஒரு நேர காலகட்டங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு நேரத்தில் என்ன பண்ணணும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னா, குருனுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்குது, சனி பார்வை உங்க மீது கிடையாது. அப்போ நீங்க செய்யணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னா, நிச்சயமா கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு உணவாக கரும்பு வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? கரும்பு தொட்டில் பரிகாரம் செய்யுங்க. கண்டிப்பா காமாட்சி, ராஜராஜேஸ்வரி, மீனாட்சி போன்ற பிள்ளைங்களுக்கு கரும்பை நன்கொடையா கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல எறும்பு புத்துல இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு நாட்டு சர்க்கரையை உணவாக தீனியாக போடுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது கொடுக்கும். மேலும் மிக முக்கியமாக இந்த அதாவது தோல் சம்பந்தப்பட்ட வியாதின்னு சொல்லுவாங்க, அந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவி கண்டிப்பா உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. அல்லது அது சம்பந்தப்பட்ட மெடிக்கல் கிட்டு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக உங்களுக்கு அமையும். இதனால் மாபெரும் நல்லது நடக்கும். மேலும் இந்த ஒரு நேரத்தில் முருகப்பெருமானுக்கு பாத யாத்திரை போகிறது, பழனிமலை சென்று கிரிவலம் போகிறது, படியேறி சென்று முருகனை வணங்குறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. முருக பக்தர்களுக்கு பானக்கரம் அல்லது தண்ணீர், மோர் பந்தல் போன்ற விஷயங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ நல்லது. நாம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணணும், நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான ஒரு ஆளுன்ற சந்ததி தவறாமல் செலக்ட் வச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.